திமுக ஆட்சியில் எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே இல்லை. துறை துறை வாரியாக ஊழல் கொடிகட்டு பறக்கின்றது. இந்த மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி, அதுக்கு ஒரு உதாரணம். இங்க இருக்கின்ற மக்கள், மாநகராட்சியில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய சொத்து வரி, அதாவது வீட்டு வரி செலுத்துகின்றீர்கள், கடை வரி செலுத்துகின்றீர்கள், குடிநீருக்கு அந்த கட்டணம் செலுத்துகின்றீர்கள், போதாததுக்கு குப்பைக்கும் வரி செலுத்துகின்றீர்கள். ஆக இந்த வரி எல்லாம் எங்கே போகிறது? தனியார் நபருக்கு போய்கொண்டிருக்கின்றது. தனியார் நபர் என்றால் யார்? திமுக கட்சி சேர்ந்த அந்த பொறுப்புல இருக்கின்ற, மாநகராட்சி இருக்கிற பொறுப்புல இருக்கின்றவர்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஆளுங்கட்சி திமுக, ஆளுங்கட்சி மேயர், மதுரை மேயர் திமுக கட்சி சேர்ந்தவர். இங்கே ஊழல் நடைபெற்றது, முறைகேடு நடைபெற்றதாக ஆளுங்கட்சி சேர்ந்த திமுகவை கண்டுபிடித்து கிட்டத்தட்ட 5 மண்டல தலைவர்கள் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் ஊழல் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள்.